சொல்லிக்கிறேன் மக்களே. இப்போ வந்து நகையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, பேங்கில் வச்சுருந்தீங்கன்னா போய் வந்து திருப்பிடுங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள்லாம் வந்து நகை வச்சுருந்தீங்கன்னா மீட்டிருவீங்க. மீட்டி திருப்பி கொண்டு போய் வைப்பீங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஃபுல் நகையும் திருப்பினா மட்டும்தான் நீங்கள் வந்து அடகு வைக்க முடியும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நகை விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கம்மியாக இருக்கையில் வந்து யாருமே நகையெல்லாம் போடலை, எடுக்கலை. இப்போ கூட வரையில் எடுக்கிறாங்க, நகையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீடு தான் எடுக்கிறாங்க. நம்மளை போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் யாருமே எடுக்கலை. அது வந்து எடுக்கவும் முடியாது. நம்மளை போல் ஆளுகளாம் எடுக்கவும் முடியாது. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளால வந்து பணம் சம்பாரித்து ரூ. 1,00,000 சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு சேமிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் சொன்ன ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து உங்கள் தகுதிக்கு தக்கன பையங்க பாருங்கள். பொண்ணுகளும் சரி, நம்ம தகுதிக்கு தக்கன நம்மளுக்குன்னு கடவுள் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னா, கடவுள் வந்து அன்றைக்கே எழுதியிருப்பான். இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார்னு எழுதியிருப்பான். இப்போ நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா, கடவுள் வந்து இந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுருப்பான். இன்னாருக்கு தான் இன்னார், இன்னாருக்கு தான் இன்னாருக்குன்னு எழுதி வச்சுருப்பான். அதுக்குன்னு வந்து அவன் வந்து பெரிய வசதியான உள்ள மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவன் வந்து கடன் வாங்கி ஒரு பொண்ணுக்கு வந்து நகை எடுத்து அவன் வந்து கடனை ஆகுறதுக்கு எத்தனையோ பையங்க வந்து ஒன்றுமே வேண்டாம், உங்கள் பொண்ணை மட்டும் தாங்கன்னு சொல்கிற பசங்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அதே வந்து ஆம்பளை பசங்க பேராசைப்பட்ட பசங்களும் இருக்காங்க. எப்படின்னா, நிறையா நகை போட்டு நிறையா வரதட்சணை கொடுத்தா தான் உங்கள் பொண்ணை கட்டிக்கிருவோம்னு சொல்கிற பையங்களும் நிறையா இருக்காங்க. சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா, என் பசங்களுக்கு எதுவுமே போட வேண்டாம். கட்டின சேலையோடு வந்தாலும் நான் மனசார நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு சம்மதம். ஏன்னா என் பசங்களுக்கும் சம்மதம். என் பசங்கள்லாம் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டு தான் நான் பண்ணணும் இல்லை. என் பசங்களுக்கு முன்னாடியே நானே தெளிவாக தான் இருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைங்கள கட்டி கொடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நானும் பத்தியத்தோடு பிறந்தனால எங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க அவங்க வந்து எவ்வளோ கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் பையங்களுமே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நானும் எனக்கு வர்ற பொண்ணுங்களுக்கு அவங்க என்ன போடுறாங்களோ போடலையோ, அது போட்டாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, கட்டின சேலையோடு வந்தாலும் என் மனப்பூர்வமாக என் பசங்களுக்கு நான் எடுத்துக்கிற நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அன்னைமார்களுக்கும் சொல்கிறேன், அண்ணிமார்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களை தேடி வந்து யார் பொண்ணு கேட்டாலும் எனக்கு எதுவுமே வேண்டாம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஏன்னா இதையும் வந்து என்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுங்க. அதனால தான் வீடியோ இப்படி தெரியுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு மாப்பிள்ளை வந்தாலும் சரி, நல்லவங்களா உங்கள் பொண்ணுங்களை வந்து கரையேற்றுறது மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கட்டி கொடுக்கலாம். நீங்கள் அவங்க நகை வேணும், எங்களுக்கு பொருள் வேணும், எங்களுக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு யாரும் எந்த மாப்பிள்ளை கேட்டாலும் கொடுக்காதீங்க. எங்களுக்கு நல்லா பார்த்துக்குறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்டால் மட்டும் நீங்கள் பொண்ணை கொடுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நகை விற்கிற விலையிலலாம் மாப்பிள்ளையே வந்து போட்டு கட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு உலகம். சரிங்களா? ஏன்னா பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லுங்க பாருங்களா, அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் மாப்பிள்ளை வந்து நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் நீங்கள் கட்டி கொடுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கரண்ட்டும் வந்துருச்சு நான் பேசியிருக்கையில். நன்றி, வணக்கம் மக்களே.